ஒரு சில சமயங்களில் சில மனிதர்கள் சில ஆவியினாலே ஆட்கொள்ளப்படுவதுண்டு. என் தந்தை உயிரோடு இருக்கும்போது என்னை பார்க்க வந்தார். நான் வண்டி ஓட்டி கொண்டிருந்தே அவருக்கு சிக்காகோவை காண்பித்தேன். அவர் என்னிடமாய் எப்படி சொன்னார், மகனே, என்னுடைய கை நடுக்கத்தை பற்றி உனக்கு தெரியும். அவர் இதை பற்றி பேசும்போது நான் அதை குறித்து அதிகமாக கவலைப்படவில்லை. வண்டி ஓட்டிக்கொண்டே நான் அவருக்கு இப்படியாக பதில் சொன்னேன், அப்பா, எனக்கு ஒரு நாளும் அப்படி வராது, இது பரம்பரை வியாதி, எல்லாருக்கும் வரும் என்று இப்படி சொன்னார். அவர் இப்படியாக சொன்னார், கண்டிப்பாக உனக்கும் வரும், ஏன்னா நம்முடைய மூதாதையர் அப்புறம் எனக்கும் வந்துச்சு, அதனால் உனக்கும் வரும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு நாள் எனக்கு அப்படி வராது, எனக்கு என்ன ஆகும்னு நீங்கள் சொல்ல முடியாதுப்பா, நீங்கள் நம்ப மாட்டீங்க. அப்படி தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் முழு நிச்சயத்தோடு சொன்னேன், அப்பா, எனக்கு அந்த மாதிரி வியாதி வராது. நிஜமாக? ஆமாம், வராதுப்பா. அவர் உடனே அப்படி என்கிட்ட சொன்னார், நீ வண்டியை திருப்பி, நம்ம உடனே வீட்டுக்கு போகணும். ஒருவேளை அவருக்கு இப்படி வந்திருக்கலாம், ஆனால் எனக்கு அப்படிப்பட்ட வியாதி ஒரு நாளும் வராது. நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்ல முடியும். டாக்டர் ஒருவேளை உங்களுக்கு இப்படி வியாதி இருக்குன்னு சொல்லலாம். உங்களை பற்றி அப்படி சொல்லும்போது, உங்கள் பிள்ளைகளை பற்றி அப்படி சொல்லும்போது, உங்கள் குடும்பத்தை பற்றி அப்படி சொல்லும்போது அதற்கு எதிராக நீங்கள் பேசணும். அவர்கள் பொல்லாதாவினால் அனுப்பப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்க விரும்புகிறார்கள். எப்படியாவது உங்கள் வாழ்க்கையை நாசமாக்க விரும்புகிறார்கள். நான் சாதாரண குடும்பத்திலிருந்து வரவில்லை என்று சொல்லி நான் நீண்ட வாழ்வு வாழ்வேன் என்று சொல்ல வேண்டும். இப்படி நம்பிக்கையோடு சொல்லி தேவனுடைய கிரியை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முழுமையாக அனுமதிக்க வேண்டும்.